தேவன் இயேசு ஏன் அடிக்கடி இந்த பிதான்ற வார்த்தையை அவர் ஆரம்பம் முதலுடைய உயிருள்ள நாள் வரைக்கும் அந்த பிதான்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தினோன்னா அதுலேருந்து அவருடைய வார்த்தை கேட்குற மக்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்ல வர்றார். அதனால தான் அதை அடிக்கடி பயன்படுத்துகிறார் இல்லையா? நீங்கள் கூட அதிகமான சில வார்த்தைகளை பயன்படுத்தினா அது உங்கள் உள்ளத்தில் நிறைஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம், உங்களோட அது கலந்துருக்குன்னு அர்த்தம். அடிக்கடி சிலத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்கன்னா அது உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அட்டாக் பண்ணியிருக்கு, அது உங்கள் இதயத்தோடு கடந்திருந்தால் தான் அப்படிப்பட்ட வார்த்தைங்களுக்குள்ளே வரும். அந்த வார்த்தைங்களோட இசைந்து போச்சு, அந்த வார்த்தையை நீங்கள் ஒன்றாயிட்டா தான் அந்த வார்த்தை உங்களோட வந்துடும். வாயை திறந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுபோல தான் எதற்கெடுத்தாலும் ஒரு பிதா பிதா என்ற வார்த்தை, என் பிதா, உங்கள் பிதா, பரமபிதா, இந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தும் போது இதில் இயேசு முக்கியமான சில செய்திகளை அவர் சொல்ல வர்றார். நான் தேவனுடைய குமாரன் தான்ன்றது அவர் சொல்லியிருக்கிறாரு. அது கம்மியாக தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் பிதான்றது அவர் என்ன பண்ணுறாரு, அதிகமாக சொல்லியிருக்கிறார். அவர் பிதான்னு சொல்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நான் அவருடைய குமாரன் தான்ன்றதை செய்தி அதில் உள்ளடங்கி இருக்கு இல்லையா? அதுதான் யூதர்களுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு செய்தி ஆயிடுச்சு. நான் அவர் எங்கள் பிதா ஏன்னா அவங்ககிட்ட அவருடைய குமாரன் சொன்னால் இன்னும் எரிச்சல் ஆகிட்டு இருப்பாங்க. அவர் ஒரு சில முறையை சொல்லும் போதே அவங்களால தாங்கிக்க முடியல. அது எப்போதும் நான் தேவனுடைய குமாரன்னா அவங்க இன்னும் எரிச்சலாக இருப்பாங்க. அதனால் அவர் இப்படி சொல்கிறாரு, உங்கள் பிதா, என் பிதா. அதன் முகமாக என்ன சொல்ல வர்றாரு, நான் அந்த தேவாதி தேவனுடைய குமாரன் என்பதை அவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, உங்கள் பிதானும் சொல்கிறார். அப்போ நமக்கு சொல்கிற செய்தினா, நம்ம ஒரு உண்மையான நம்ம சிருஷ்டி கத்தாவாகிய நம்மளோட தகப்பனை நமக்கு என்ன பண்ணுறாரு, நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு உண்மையான அப்பா. அந்த உங்களில் ஒருவனையும் பிதா என்று அழைக்காதிருங்கள் என்று அவரே சொல்கிறாரு. அப்போது இவங்கெல்லாம் நமக்கு ஒரு தற்காலிக தகப்பனாக இருக்கலாம், ஆனாலும் நமக்கு நிரந்தர அப்பா ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத அவரை நமக்கு நினைப்பூட்டி கொண்டு இருக்கிறார். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அன்றைய வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. ஃபர்ஸ்ட் அங்கீகாரம் அவருக்கு. ஞானஸ்தானம் எடுத்து அவர் கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் புறாவை பேல் அவர்கள் இறங்கி வந்து அவருக்கு வானத்தில் ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அந்த ஊழியத்தை அவர் முதல்ல துவங்குகிறார். தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து முதலாவது அவர் வரும் பொழுது அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை பிதா கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன் அவர் உறுதிப்படுத்துகிறாரு. மத்திய சுவிசேஷ புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில், அதாவது இந்த 13ஆம் அதிகாரத்தில் கடைசி வார்த்தை கொடுக்கிறாரு. கொடுத்த அடுத்த அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க, 3 வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். 3 வசனம். 4 வாசிங்களா? 3 வாசித்தீங்களா? 4 வாசிட்டீங்களா? 2 முறை இங்கே பிசாசு என்ன கேட்குறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுடைய குமாரனே ஆனால். இப்போதான் அவர் என்ன சொன்னார், பிதா இவர் என்னுடைய, இப்போதான் பகிரங்கரமான ஒரு அறிக்கையை விட்டுட்டார் பிதா. ஆனால் அடுத்த நிமிஷமே பிசாசு வந்து நிற்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை, அதாவது நீ தேவனுடைய பிள்ளை தான் அங்கீகாரம் கொடுத்துட்டாரு, இருந்தாலும் நம்ம அநேக நேரத்தில் அவர் பிள்ளை தானா, அப்படி வந்தால் அது சாத்தான் கொண்டு வர சந்தேகம். நிறைய பேருக்கு நானும் ஆண்டவர் பிள்ளை தானா, என்ன நான் அப்படியா ஜபம் பண்ணுறேனா, கரெக்டாக இருக்கிறேனா, என்னைக்கு அவருடைய மரணத்தை நீங்கள் விசுவாசித்தீங்களோ அன்றைக்கு இலவசமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அப்பா பிதாவை என்னை கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை மீது கொடுத்துட்டார். நம்மளுடைய பிள்ளை இல்லைன்னு நம்ப வைக்கிறது அவனுடைய வேலை. அது இயேசு கிறிஸ்துவே செய்கிறாங்க. இயேசுவே போய் நீ தேவனுடைய குமாரனை ஆனால், நீ குமாரனை இருந்தா இதை செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி
இவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக ஒரு செயலுக்குள்ளே நடத்த முடியாது அவன் முயற்சிக்கிறான். ஆனால் இயேசு ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ரொம்ப ஆமாம், பைபிள் அவருக்கு அரைச்சி குடிச்சிருக்கிறார். எங்கே கேள்வி கேட்டாலும் பைபிள்லேருந்து பதில் பேசுகிறார் இல்லையா? நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைபிள் வசனத்தை எடுத்து பதில் கொடுக்குறவர் இருக்கிறார். சரியான இடத்துல சரியான வார்த்தைகள் எடுத்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ வேதத்தை அவருக்கு நல்ல மிக தெளிவாக இருக்கிறார். சொல்ல போனால் அவர் தான் வேதமே, அவர் தான் வார்த்தை, அவர் தான். அதனால் அவர் எங்கே கேட்டாலும் பைபிள் பதில் சொல்லுவார். அப்படிப்பட்டவர்கிட்ட பிசாசு நீ தேவனுடைய குமாரனானால், நீங்கள் கடவுளுடைய பிள்ளை இல்லைன்றது உங்களை நம்ப வைக்கிறதுக்கு பிசாசு என்ன பண்ணுவான்? உங்களுடைய குறைகள், தவறுதல்கள், மீறுதல்களை சுட்டி காட்டு. நீ எல்லாம் தேவனுடைய பிள்ளையா, இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறிய, அக்கிரம் பண்ணுறிய, தப்பு பண்ணுறிய, பேசுகிறேன்னு சொல்லி தேவன் பிள்ளை இல்லைன்றதை நம்ப வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பின்னோக்கி தள்ளி அவனுக்கு கீழ்ப்படிய வச்சு தெய்வ அன்பை விட்டு பிரித்து இந்த ரட்சிப்பை இழக்கும்படியான அந்த முயற்சியில் எப்போதும் ஈடுபட்டு கொண்டு இருப்பான். இங்கே நான் சொல்ல வர்ற காரியம் என்னன்னா, தேவன் இவரை தெய்வகுமாரன், நேசகுமாரன் அறிக்கை கொடுத்துட்டாரு. இப்போ அதை டவுட் பண்ணுறதுக்கு கொண்டு வராரு. இப்போ இயேசு அற்புதமாக ஒரு காரியத்தை சொல்கிற. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். நான் தேவனுடைய குமாரன் தான் பிசாசு வாயில் சொல்ல வைக்கிறார். ஹலோ, நான் தேவனுடைய பிள்ளையாய் வாழ்ந்து காட்டி நீ குமாரனா கேட்டல, உன் வாயில நான் சொல்ல வைக்கிறேன், நான் தேவனுடைய குமாரன் தான். ஹல்லேலூயா. ஹலோ, இருக்கீங்களா? நான் ஆண்டவர் பெரியவர் சொல்கிறீங்களே, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் கடன் பிரச்சனை? உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்? உங்களுக்கு இந்த பிரச்சனை? நீங்கள் அவரை விசுவாசித்து வாழ்ந்து காட்டி நான் தேவனுடைய குமாரன் தான், நான் உண்மையான கிறிஸ்தவன் தான், அவங்க வாயில சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாரெல்லாம் பிசாசு மாதிரி உங்களை நீ தேவன் குமாரனா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்டினா, நீ இப்படி இருக்கிறியன்னு உங்களை கேவலமாக பேசலாம். நீங்கள் அதை நிரூபித்து காட்டணும். நிரூபித்து நான் உண்மையான தேவனுடைய குமாரன் தான், அவர் என்னை நேசிக்கிறார், அவர் எனக்காய் மரித்தது உண்மை, என் பாவத்தை சாபத்தை சுமந்தது உண்மை, நான் ஒரு விசுவாசிக்கு அப்படின்னாலே நான் அவருடைய குமாரன் தான். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு தான் தெய்வன் குமாரன் மாத்திரமல்ல, தானுடைய குமாரன்றது அவன் கேள்விக்கு அவர் வாழ்ந்து காட்டி அவன் வாயில் என்ன பண்றது, நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் சொல்லி பிசாசு வாயில சொல்ல வைக்கிறான்னா, அதே நமக்கும் நீங்கள் உங்கள் பிதா, உங்கள் பரமபிதா என்ற வார்த்தை அதிகமாக நம்ம பயன்படுத்துகிற பார்க்கணும். இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தினா, இயேசுடைய வாழ்க்கை தான் நமக்கு மிகப்பெரிய முன் உதாரணம் இருக்கிறது. நாமும் இயேசுவின் நிமித்தமாக அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அதிகாரம் பெற்றிருக்கிறோம். அவர் என்னைக்கு விசுவாசித்தமோ அவர் நம்ம பிள்ளையாக்கிட்டார். ஆனா இந்த எண்ணத்தை மாற்றுவதற்கு பிசாசு முயற்சிப்பான். இதிலே நீங்கள் நிலைத்திருங்கள், இதை நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள். அவர் சொல்லிட்டே இருக்கிறல்ல, என் பிதா என் பிதா. இயேசுடைய அறிக்கையை பார்க்கலனுங்க, என் பிதான்னு சொல்லி அந்த அறிக்கையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். நான் இந்த தேவனுடைய பிள்ளைன்றதுக்கு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. ஹலோ, அந்த அப்பான்னு அவரை கூப்பிடுறதுக்கும் உங்க அப்பாவை கூப்பிடுறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதனாலதான் பூமியில ஒருவனை பிதா என்று அழைக்காதீர்கள்னு அவர் சொல்ல காரணம் என்னன்னா, உங்க அப்பா உங்களுடைய ஓரளவு தேவையை உங்களுக்கு பூர்த்தி செய்யலாம். எல்லா அப்பாவும் நல்லவங்க தான், எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்குன்னு எல்லா அப்பாவும் நினைக்கிறேன். ஆனா அந்த அப்பாவுக்கு உதவி செய்யற இன்னொரு அப்பா இருக்கிறாரு. உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாவுக்கும் உதவி செய்கிற ஒரு பெரிய அப்பா இருக்கிறார். அவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இல்லையா? உங்க அப்பா உனக்கு உதவி செய்யறாரு, அந்த அப்பாவுக்கு யார் உதவி செய்யறது? அந்த அப்பாவுக்கு ஒரு மேல ஒரு அப்பா இருக்கிறார். அப்ப எல்லாரும் அந்த அப்பாவை பார்ப்போம். எல்லாரும் அந்த பரமபிதா பறவைகளை போஷிக்கிறாரா கேட்கிறாரு. அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளும் பிழைப்புட்டுகிற உங்கள் பிதா, அதுக்கு சோறு போற உங்கள் பிதா, அவைகளை காட்டில நீங்கள்
விசேஷமானவர்கள். அப்போ நாம் யார்? பறவைகள் அல்ல, மிருகங்கள் அல்ல, அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய குமாரர்களாய் குமாரத்திகளாக இருக்கிறோம். அப்போ இதில் வருகிற செய்தி என்ன? நாம் அந்த தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்த ஒரு சத்தியத்தை அவர் திரும்ப திரும்ப அவர் தன்னையும் சொல்லிக்கொண்டு மற்றவங்களுக்கு சொல்லிக்கொண்டு அந்த சத்தியத்தை நமக்கு பிதாவை அறிமுகப்படுத்துகிற பிரதான வழி இயேசு செய்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டு இந்த இயேசுவின் செய்தியில நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது, இது இவர் என்னுடைய பிதா என்ற ஒரு உணர்வுக்குள்ள வந்துடணும். நம்ம அறிக்கை செய்யணும் தினமும். இயேசுக்கு தெரியும் பிதாவை குமாரன் நான் தான் தெரியும். பிதாவும் அறிக்கை எடுக்கிறாரு, இவரும் அறிக்கை செய்கிறார். அறிக்கை செய்யணுமா? அவங்க அவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் தான். இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் முன்னே நான் இருக்கிறேங்கிறாரு. பிதாவோட இருக்கிற பிதா குமாரன் தான். யார் சொல்லி அவர் பிதா குமாரன் அவரு நம்பணும்? மற்றவங்க சொல்லணுமா? ஆனா சொல்றாரு, பிதாவை அறிக்கை பண்றார் பகிங்கரமா எல்லாருக்கும் முன்பாக, இவர் என்னுடைய நேசகுமார் என்று உலகத்தில் சத்தமிட்டு எல்லாருக்கும் சத்தமாய் பிதா சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? என் பிதா, என் பிதா, என் பிதா. இந்த உறவு எவ்வளோ ஒரு உறுதியானது, அதை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறாருன்னா அது எவ்வளோ முக்கியமான வார்த்தைன்னு இயேசு சொல்லி கொண்டு இருப்பார் என்றால் நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம அதிகமாக சொல்லி உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கணும். என் பிதா என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார், போஷிக்க வல்லவராக இருக்கிறார். நிறைய வசனங்கள் பிதாவை பற்றி நிறைய பேசிட்டு போறாரு. நான் இதிலேருந்து சில செய்திகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு போகிறேன். அப்படியே நிறைய பேசலாம். அது மாத்திரம் இல்லை, இதன் மூலமாக என்ன ஒரு பிதான்று தெரியப்படுத்துகிற ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் எதை செய்தாலும் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறது ஒரு தெளிவாக இருக்கிறாரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்கிறார். அதுதான் என்னுடைய போஜனம் சொல்லுகிறாரு. அப்போ இதில் என்ன அவர் சொல்ல வருகிறாருன்னா, எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு மேல ஒரு தலைமை இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஏன் அவர் சொல்றதுபடி செய்யறேன், அவர் பேசுறபடி நான் பேசுறேன், அவர் சித்தத்தை நான் செய்யறேன்னும் போது என்ன சொல்றாரு? நான் எவ்வளோ பவர்ஃபுல்லா கூட எனக்கு மேல ஒரு பவர் இருக்குது. எனக்கு எல்லாம் அதிகம் இருந்தாலும் நான் சுயமாக செயல்படாம என் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுதான் முக்கியமானதுன்றது. அண்டு பிதாவுக்கு ரொம்ப பிரியமான பிள்ளை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஏன்னா இவர் முழுவதும் என்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறதான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றும் செய்தவில்லை, நான் நினைக்கிறத செய்கிற அப்படின்னால இவரை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லி என்ன சொல்றாரு? அவர் பிதாவின் சித்தம் செய்கிறதுல இருக்கிறார். முழுவதும் அவர் பிதாவினுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற சித்தத்தை செய்கிறதாவும் அப்படியா இருக்கிறார். அது மூலமா என்ன சொல்லுகிறாரு? பிதா பிதா என்று சொல்றது மூலமா நமக்கு விளக்குற சத்தியம், எனக்கு மேல ஒரு தலைமை இருக்கு. ஹலோ, உங்களுக்கு மேலே ஒரு தலைமை இருக்கு. ஹலோ, அந்த தலைமைக்கு கீழ்ப்படினும். அதுதான் அவர் சிலுவையின் மரண வரைந்து தன்னை தாழ்த்தி, அவர் தற்சொரூபமாக இருந்தாலும் பிதாவுடைய முழு தன்மை இருந்தாலும் கூட அவர் முற்றிலும் தன் விருப்பத்தை நிறைவேற்றாம பிதாவின் சித்தம் செய்யும்படியாய் தன்னை தாழ்த்தினார். அவர் தேவனுடைய குமாரன் தான், சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது தான். ஆனால் சிலுவைக்கு அனுப்புகிறாரு. அந்த சிலுவை எவ்வளோ கொடூரமானது. அந்த இடத்துல சின்ன ஒரு ஷேக்கிங் வருதுல்ல, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை எடுத்துங்கப்பா. ஏன்னா அந்த சிலுவை எவ்வளோ கொடூரமாக முன்கூட்டி பார்த்துட்டு தான் இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றது அந்த சின்ன தடுமாட்ட எல்லாம் செஞ்சுட்டாரு. இந்த சிலுவைக்கு வரும்போது சின்ன அது அவ்வளோ கொடூரமான இருக்குது. பிதா இந்த தன் குமாரனை நம்பி அனுப்பியிருக்கிறார். அப்பா, உன்னை தவிர இந்த வேலை யாரும் செய்ய முடியாது, வேற யாராமே செய்ய முடியாது. நான் படைத்த முதல் ஆதாம் விழுந்து போயிட்டான், இன்னொரு மனிதனை நான் சிருஷ்டிக்க முடியாதா? திரும்ப திரும்ப சிருஷ்டிக்கிற பழக்கம் தேவனுக்கு இல்லை. அதனால் அவனை மனித சாயலாக தன்னுடைய குமாரனை அனுப்பி, நீ மாத்திரம்தான் அதை செய்ய முடியும், உன்னை நம்பி நான் அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த பிதா தன் மகனை அனுப்பி இந்த சிலுவைக்கு அனுப்புகிறார். இயேசு இந்த பிதா என்ன இவ்வளோ கடினமான ஒரு காரியத்துக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு அவர் வரும் பொழுது அந்த இடத்துல சின்ன தடுமாட்டம் இருந்தாலும் அவருடைய பின் விளைவு இவர் யோசித்து பார்க்குறாரு.
நான் இந்த சிலுவையை நான் சுமந்து கொண்டு இந்த சிலுவையில் மரிப்பதன் மூலமாக இந்த பிரதான தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதன் மூலமாக இந்த மனுக்குலத்திற்கு ஒரு மீட்பு உண்டாக போகிறது. பெரிய ஆமாம், நான் ஒரு ஆள் மறிக்கிறதுனால, ஒரு நாள் பாடுபடுறதுனால இந்த உலகத்தின் மனிதனை எல்லாரும் மீட்கிற ஒரு மீட்கும் பொருளாக நான் மாற போறேன் போது பிதா எது செஞ்சாலும் 100% கரெக்டாக இருக்கும். 100% அவர் நல்லதுதான் செய்வார்னு அவர் என்ன பண்றாரு, அந்த 2 முறை ஜெபம் பண்ணிட்டு துணிந்து சிலுவைக்கு போகிறார். துணிந்து சிலுவைக்கு போகிறார். சிலுவைக்கு போய் அவர் அந்த மரணத்தை சந்தித்து கர்த்தர் அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுக்கிறார். தன் ஸ்தானத்தை கொடுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருக்கிறது. சகலமும் அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆமா, 10,000 ரூபாய் கொடுத்து நம்ம பிள்ளைங்க கிட்ட போ வச்சுக்கோ சந்தோஷமா, என்ன பண்ணிக்கணும். இல்லை அப்பா, இந்த 10,000 ரூபாய் எப்படி நீங்கள் செலவு பண்ணணும் சொல்லுங்கள், அப்படி நான் செலவு பண்ணுறேன்னு அப்படி ஒரு புள்ள இருக்குதா? ஹலோ, ஒரு 50,000 மனைவி கையில் கொடுத்துட்டு இது உங்கள் இஷ்டம், எது ஒன்றா பண்ணிக்கோ, இது என்ன ஒன்றா பண்ணிக்கோ அப்படின்னா, இல்லை இதில் என்ன பண்ண நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். அப்படி ஒரு மனைவி. ஹலோ, அதுதான் தலைமையின் கீழே இருக்கிறது. அதுதான் தலைமையின் கீழே இருக்கிறது. அப்போ சகலமும் அவருக்கு ஒப்பு கொடுத்தாலும் கூட தான் இஷ்டப்படி எதுவுமே பண்ணலை. அவர் எதுவுமே அவர் பண்ணலை. அது எல்லாமே பண்ண முடியும். ஆனால் முழுவதுமாய் அவர் பிதாவுக்கு அர்ப்பணித்து, எனக்கு மேலே ஒரு அப்பா இருக்கிறார் இல்லையா? அப்பான்றது ஒரு குடும்பத்துக்கு தலைவர். மனைவி பிள்ளைகள் எல்லாமும் அந்த தலையின் கீழாய் நிற்க வேண்டும். தலையின் கீழா. அப்போ நம் மனித குலத்துக்கு ஒரு அப்பா இருக்கிறார். இயேசுக்கு அப்பா, இயேசு மூத்த குமாரனா இருக்கிறார். இந்த மூத்த குமாரன் கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பார்த்துக்க பண்ணார். இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதை அப்படி நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன பேச சொல்கிறீங்களோ அதை பேசுகிறேன், நீங்கள் எதை செய்கிறீங்களோ நான் அப்படி செய்கிறேன். பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். பிதாவும் கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன். எப்போ செய்கிறத அப்படியே நான் பண்ணுறேன். ஒரு இது கூட மாற்றிக்காம நான் அப்படியே அவர் செய்கிற மாதிரியே செய்கிறேன். அதன் மூலமாக என்ன செய்கிறேன், என் பிதாவை முழுமையாக இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறேன். முழுமையாக நான் வெளிப்படுத்துகிறேன். அப்போ இயேசுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டது. யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 35 வசனம் வாசிக்கலாம். பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில ஒப்பு கொடுத்து இருக்கிறார். எல்லாவற்றையும். ஹலோ, எல்லாவற்றையும் கொடுத்தாலும் என் பிதா விரும்புகிறத நான் செய்வேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் அதுக்கு செலவு பண்ணுவேன். எனக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒரு வைராக்கியத்தை, தைரியத்தை, ஞானத்தை எல்லாத்தையுமே என் பிதாவுக்காக மாத்திரம் நான் செலவிடுவேன். ஏன்னா நான் பிதாவில் இருந்து வந்தவேன். நான் பிதாவில் இருந்து. ஏசு எங்கேருந்து வந்தார்? ஆமாம், இப்போ நாம் எங்கேருந்து வந்தோம்? தேவனுக்குள்ளேருந்து வந்திருக்கிறோம். தேவனுக்குள்ளேருந்து நம்ம தெய்வ சாயலாக அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். நம்மையும் தெய்வ குமாரரை தான் இயேசு பேசுறார் இல்லையா? அவர் மூத்த குமாரா இருந்தாலும் அடுத்த சகோதரர்களா தேவனுடைய பிள்ளை என்பதை நினைவு கூறுதல் அவர் கரெக்டா இருக்கிறார். நம்மையும் தெய்வ குமாரர்கள் என்றதை நினைப்பூட்டி கொண்டிருக்கிறார். உங்கள் பிதானா உனக்கு மேல ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு தகப்பன் இருக்கிறார்ன்றத நினைப்பூட்டி கொண்டு வருகிறார். இயேசுவே அவருக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டு எல்லாம் இருந்தும் கூட அவரே பிதாவினுடைய சித்தம் செய்கிறார் என்றால் நாம பிதாவுடைய சித்தம் செய்ய வேண்டியது எவ்வளோ முக்கியமான வேலையா இருக்கிறது. தேவன் விரும்புகிறது என்ன என்று தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளோ அவசியமா இருக்கிறது. அப்படி வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல 24ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
24, 34, 24, 36. 36. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவன் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். இயேசுடைய வருகையை குறித்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, நீ எப்போ ஆண்டவரை வருவீங்கன்னு. அப்போ நான் பதில் சொல்கிறாரு, நான் எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது, பிதாவுக்கு தான் தெரியும். அவர் எப்போ போன்றாரோ உடனே கிளம்பி வந்துடுவேன். எனக்கு தெரியும், இயேசுக்கு தெரியும்னு. எத்தனை பேருக்கு இயேசுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, என்னைக்கு வரணும்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் அவர் சொல்ல வர விஷயம்தான், நான் பிதா சொன்னாதான் நான் வருவேன், பிதா சொன்னாதான் வருவேன். இயேசுக்கு பிதாவுக்கு ஈக்குவலாக செயல்படக்கிற ஞானத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அவர். ஆனாலும் அவரு இப்படி என்ன பண்றாரு, என் பிதா சொன்னாம நான் சொல்லாம செய்ய மாட்டேன். அவர் எப்போ போன்றாரு போவோம், அவருக்கு நல்லா தெரியும். எப்போ போவான்னு சொல்லுவாருன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஒரு மையப்படுத்துறது என்னன்னா, அவரால் சொல்லிட முடியும், இந்த நாள் இந்த நேரத்தில் வரணும், அவரால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஏன் சொல்ல மாட்டாருன்னா, நான் பிதாவின் கீழே இருக்கிறேன், அவருடைய தலைமையின் கீழே இருக்கிறேன், அவருடைய சித்தத்தில் நான் இணைந்திருக்கிறேன், அவருடைய விருப்பத்தை முழுவதுமாக நிறைவேற்றி கொண்டு இருக்கிறத. இதில் நான் என்ற இந்த காரியத்தில் உள்ள கொண்டு வர மாட்டேன், நானா ஒரு முடிவெடுக்க மாட்டேன், என் பிதா சொல்லுகிறபடியே நான் முடிவெடுப்பேன் அப்படின்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். ஹலோ, பிதாவே தன்னை தாழ்த்தி, இயேசுவே தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு முற்றிலுமா அர்ப்பணித்து கீழ்ப்படுகிறார் என்றார். இவ்வளவு அதிகாரம் பவரும் எல்லாம் கொடுத்தோம். அவர் நினைச்சா என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா வாழலாம், எதை வேணா செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு பவர் அவர் கொடுத்தாங்களும் கூட பிதாவுக்கு சிலுவையின் மரணம் வரியந்தம் கீழ்ப்படைந்தவராக இருந்தார். இப்போ இதன் மூலமா நமக்கு ஒரு தலைமை ஒன்று இருக்கிறதுன்ற வெளிப்படுத்துறாரு. இன்னொன்று, நாம் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் என்பதை ஆண்டவர் இங்கே பிதா என்ற அந்த வார்த்தையின் மூலம் நமக்கு இங்கே முக்கியத்துவப்படுத்துகிறார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகம் அநேகரை பாவிகளாய் மாற்றினது. ஒரே மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களா மாற்றி இருக்கிறார். அந்த ஒரு மனிதன் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த தேவாதி தேவனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து 100% கீழ்ப்படிந்தபடினால தான் இன்றைக்கு அவரால் அநேகர் நீதிமான்களாய், தேவகுமாரர்களால், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவர் இன்னைக்கு அநேகரை மாற்றி இருக்கிறார். இதே வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வருமானால், நாம இந்த பிதாவுடைய சித்தத்தை செய்யக்கூடியவர்களை முற்றிலும் அர்ப்பணித்தால் நம்மால் அநேகர் நீதிமான்களாய், பரிசுத்தவான்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், விடுதலையாக்கப்பட்டவர்களாய், சுகமாக்கப்பட்டவர்களாய் நிச்சயமாய் நம்மை கொண்டு அவர்களை மாட்டுவார். ஹல்லேலூயா. இதன் மூலமா நான் சொல்லிக் கொள்கிறது என்ன, நமக்கு மேலே ஒரு பெரிய தலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுக்கு மட்டும் 100% கீழ்ப்படிஞ்சிடும். அதை விட சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு வேற ஒரு வாழ்க்கையில் 1000 மடங்கு யோசித்து முடிவெடுத்தாலும் கூட சிறந்த வாழ்க்கைய அவர் கொடுக்கிற, அவர் சித்தத்தின்படி செய்கிற வாழ்க்கைக்கு ஈடு இணையாகாது. அப்படிதானே? சாலமோனுக்கு கொடுக்காத ஞானமா? ஹலோ, உனக்கு முன்னாடி எல்லாம் பின்னாடி இல்லை, அப்படி ஒரு ஞானத்தை கொடுக்குறான். அவன் ஞானத்தை பார்க்கறதுக்கு எல்லாம் கூட்டம் கூட்டமாக சாலமோனுடைய கீர்த்தி பரபரமிடுச்சு. சாலமோன் ராஜா மிகப்பெரிய ஞானி. நரமணியை பாரு, இந்த ஆலயத்தை பாரு, அங்கே ரோடை பாரு, அந்த குதிரை கட்டுகிற அந்த இடத்த பாரு, அங்கே தண்ணி பாய்ச்சுக்கிற அந்த இடத்த பாரு. இதெல்லாம் பிரம்மாண்டம் வச்சிருக்காங்க. இது பரவுது. வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வராங்க, வேற வேற ஊர்லேருந்து ராஜாக்கள், ராஜஸ்திரிகளை அவனை ஞானத்தை பார்க்குறாங்க. பா என்ன அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கேள்விப்பட்டது கொஞ்சம் தாங்க, கேள்விப்பட்டது கொஞ்சம், ஆனால் இங்கே பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது, இங்கே எவ்வளோ பெரிய ஞானின்னு தெரியுது. அப்படி பிரம்மாண்டமா அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்த அவனால என்ன பண்ண முடியல? தேவ சித்தத்தை செய்ய முடியலைங்க. தேவ சித்தத்தை செய்ய முடியாம போயிடுச்சு. இயேசு மாத்திரமே முழுமையாய் பிதாவுடைய சித்தத்தை செய்தபடினாலே அவளை கீழே எவ்வளோ தாழ்த்த அவ்வளவா அவரை தூக்கி எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை கொடுத்து தன்னுடைய சிங்காசனத்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டார். சிங்காசன பக்கத்தில் உட்கார வச்சிட்டார். ஏசாயா புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 12-15 வாசிப்போம்.
14:12 தானே? 14:12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, ஜாதிகளை நீ இனப்படுத்தினவனே, தரையிலே வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், வானத்திலே ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்தை தள்ளுண்டு போனாய். இது வேதத்துல சொல்லப்பட்ட பிசாசை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஹலோ, அவன் என்ன நினைச்சானா, சிங்காசனத்தை திரும்ப அங்க வச்சு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இயேசு பாருங்க, அவர் உன்னதமானவருக்கு ஒப்பானவராக இருந்தாலும் தன்னை முழுசா என்ன பண்றாரு, ஆழ்த்தி பிதாவுடைய சித்தம் செய்வதில் தெளிவா இருக்கிறார். எனக்கு மேல ஒரு தலைமை இருக்கு, எனக்கு மேல ஒரு தலைமை இருக்கு. தலைமையை விரும்பாத பிசாசு. ஹலோ, என்னை காட்டிலும் மாபெரும் ஒரு சக்தி இருக்கிறது, என்னை உருவாக்கின ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது, என்னை விட பெரிய ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய முடிவு தான் சரியான முடிவு, அவருடைய வழிகாட்டுதல் தான் சரியான வழிகாட்டு என்பதை பிசாசு மறந்து தன்னை தேவனாக நினைத்து கொண்டு தேவனுடைய ஸ்தானத்தை நினைச்சாரு. அவனை சிங்காசனத்துல என்ன பண்றாரு, பரலோகத்துல இருந்து கீழே தள்ளி விட்டாரா. ஆனா அதே ஒருத்தர் தனக்கு நிகராக இருக்கிற தன் குமாரனாகிய கிறிஸ்து தன்னை சிலுவை வரைந்தும் தன்னை தாழ்த்தி கடைசி வரைக்கும் திரும்பும் வருகையில வரும்போது கூட என்ன பண்றாரு, அந்த பிதாவின் சித்தத்தை செய்கிறார். அவர் என்றைக்குமே பிதாவின் சித்தம் செய்கிறார் இருக்கிறார் இயேசு. அதனால தேவன் அவரை உயர்த்தி என்ன வலது பரிசத்துல உட்கார வைத்தார். வாசிக்கலாமா? இயேசு 1 பேதுரு புத்தகம் 3:22 3:27 3:22 அவர் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார், தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அவர் தன்னை கீழ்படுத்தினாரு, அவருக்கு எல்லாமே கீழ்பட்டு இருக்குது. இப்போ அவரை தன்னை தாழ்த்தும் போது தேவன் அவரை உயர்த்துகிறார். ஹலோ, இந்த உலகம் தன்னை பெரிய ஆளு காட்டினா எல்லாம் கீழ்ப்படைஞ்சிருவாங்க, கட்டுப்பட்டுருவாங்க. இதுதான் உலகத்தின் நியதி. பாருங்க, தான் ஃபவரை காட்டினா, தான் பெரிய ஆள்னு காட்டினா நமக்கு இல்லையா, ஒரு கொம்பு எத்தனை அப்படின்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்க, அப்பா இவர் கொம்பு சண்டெல்லாம் நல்லா தெரியும் போலக்குது, இவர் பெரிய ஆளுன்னா கொஞ்சம் பேர் பயப்படுவாங்க. தான் ஒரு ஃபவரை காட்டி நான் பெரிய ஆளுனா இந்த உலகம் பரவாயில்ல இவருக்கு கொஞ்சம் பவர் இருக்கு அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு பயப்படுவாங்க. இந்த இயேசு பாருங்க, தன் பவரெல்லாம் விட்டுட்டு தன்னை தாழ்த்திட்டு இறங்கி அடி வாங்கி ரத்தம் சிந்தி ஜீவனை விட்டாருங்க. இதான் பவர் காட்டுறது. சிலுவை மறிந்து தன்னை தாழ்த்தினாரு. இது ஆப்போசிட்டா இருக்கு. கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை ஒரு வேறு விதமா இருக்கிறது, அதுக்கு எதிராக இருக்கிறது, எதிராக செயல்பட்டுக்கிறார். அதுக்கு இங்க என்ன பண்றாரு, இழந்து போனவன் பெற்றுக்கொள்றான்றாரு. எதை அடையணும்னா அதை இழந்து போடுவான்றாரு, அதை இழந்து போனோம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டாரு. ஒண்ணுமே விளங்கல. என்னடா அது, உள்ளவன் இவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுக்கப்படன்றாரு. விளங்குதா ஏதாவது? ஹலோ, இல்லாதவங்கிட்ட தான் இருக்குதான் எடுத்துட்டு வரான், ஆனா உள்ளவனுக்கு இன்னும் கொடுப்பாரா? என்ன அது அநியாயமா இருக்கு. இல்லாதவங்க தானே கொடுக்கணும், இல்லாத கொண்டது இருக்கதான் எடுத்துடுறாரான், உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்குறாரா? இதாவது நல்லா இருக்கா? வேற மாதிரி இல்லை, இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள், இதெல்லாம் வேற ஒரு காரியங்களை சொல்லுகிறது. இப்படிதான் தேவனுடைய சிலுவையின் மரண தாழ்த்தப்பட்டவரை அவனை தூக்கி என்ன பண்ணாரு, வலது பாரசல சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாரு. அங்க பிசாசு நம்ம அங்க மேலே ஏறணும்னா கீழே பாதாளத்தில் தழுகிறாரு. பாதாளத்துல தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எபிரேய புத்தகம் 1:3
இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் அந்த மகிமையின் பிரகாசம் இயேசு மேல இருக்கு. பிதாவுக்குள் இருக்கிற அந்த மகிமையின் பிரகாசம் இயேசுக்குள்ள இருக்கு. வாசிங்க. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் தன்மையும் சொரூபமும் அப்படியே இருக்கிறார். அப்புறம் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சிலே உட்கார்ந்தார். ஹல்லேலூயா. தான் யாருன்றத மறந்தது. பிதா சொன்னதுக்காகவே அவர் எல்லாத்தையும் திறந்து அடி வாங்கி தன்னை ரத்தம் சிந்தி மறிக்கும்படைய ஒப்பு கொடுத்ததுனால ஆண்டவர் இருந்த ஸ்தானத்தோட இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தை தூக்கிட்டார். ஹல்லேலூயா. தனக்கு நிகராக்கி உட்கார வச்சிட்டார். பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-11 வசனங்களை வாசிங்களா? 11ஆம் வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 2:4 அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை. நல்லா கவனிங்க, இந்த வசனம் எல்லாம் பொறுமையா வீட்டுல வாசிங்க. அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவனையே நோக்குவானாக கிறிஸ்து இயேசுவின். வசனம் சொல்றாரு கிறிஸ்து இயேசுவில் இருந்த. கிறிஸ்து இயேசுக்குள்ள முன்னாடி சொன்ன வசனத்தினுடைய சாராம்சம் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. கிறிஸ்துவின் சிந்தை எப்படி இருந்தது? உங்களில் இருக்க கடவுள். கிறிஸ்து இயேசுவில் சிந்தை உங்களில் இருக்க கடவுள். அவரு எப்பவும் தனக்காக வாழலங்க. இயேசு முற்றிலுமாய் மற்றவர்களுக்கு வாழ்ந்தார். ஹலோ. ஆமென். அப்ப பிதா எப்படிப்பட்டவரா இருப்பார்? ஹலோ. அதுதான் பிதாவுக்கு கீழ்ப்படுதல். அப்புறம் வாசிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாக காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சொல்லுங்க. அவர் எவ்வளவு பவர்ஃபுல் மேனா இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தினார். நமக்கு மேல ஒரு பவர் இருக்கு. அதுக்கு நம்ம கீழ்ப்படினும். அந்த கீழ்ப்படினா நமக்கு ஒரு தாழ்மை வேணும். நமக்கு ஒரு நீ நான் சொல்றது நான் எவ்வளோ பெரிய ஆளு, கீழ்ப்பட முடியாதுல்ல. என் பவர்னா என் அனுபவம்னா நீ சொல்லி நான் செய்யணுமா, நான் கீழ்ப்படினுமான்னா என்ன அர்த்தம்? அங்கே தாழ்மை இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? சின்ன பையன் சொன்னாலும் அது சரியானது இருந்தால் அதை செய்ய நீ கீழ்ப்படிந்த அதை கீழ்ப்படுதல். நீ செய்யணும்ல, அவன் சொல்கிற காரியம் கரெக்டாக இருக்கா இல்லையா? நேற்று ஒரு ஊழியக்காரன் இருந்தால் கூட அவங்க சொல்கிற காரியம் சத்தியமாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கொள்ளதவனா. இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு அப்படி இல்லை, நமக்கு கிடைக்காத வெளிப்பாடு அவங்களுக்கு கிடைச்சிருக்கலாம் இல்லையா? அவருக்கு இல்லாத நமக்கு இருக்கலாம். யாருமே 100% நம்ம எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் அல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவரை நெருங்கி கொண்டும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமும் நீதியின் மேல் நீதியும் உண்மை மேல் உண்மையும் நம்ம இன்னும் அவர் அன்பில் பெருகவும் இரக்கத்தில் பெருகவும் அவரை போல நம்ம மாறுவதற்கு நான் என்ன பண்ணுறோம்? நேரத்தை கொடுத்து ஆலயத்தில் உட்காந்து ஆண்டு இருந்த போதனையை வைத்து நம்மளை உருவாற்றம் அடைய செய்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஷைனிங் வந்துன்னு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் மாட்டம் வந்து இருக்குது. அழுக்கான அந்த வெள்ளி கொலுசை கொண்டு போய் தட்டான்கிட்ட கொடுத்துன்னு வச்சிங்களேன், அதை ஒரு இதில் ஊற வச்சு ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சுன்னு இருப்போம். அது லைட்டாக தேய்க்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்னாவும் அப்படியே புது கொலுசு போல மாறிடும். புது கொலுசு போல மாறிடும். சில வண்டிங்களை ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே அப்பளமாக அப்பளம் மாதிரி நொறுங்கிட்டாங்க. அதை போய் கேரேஜில் கொடுத்துன்னு வச்சிங்க, எல்லா பார்ட்ஸும் கைட்டு எல்லாத்தையும் பிரித்து
எல்லாத்தையும் தட்டி பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்செல்லாம் மாட்டி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாட்டி ஒரு புது வண்டியாக அப்படியே மாற்றிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ரெஸ்டோரேஷன் ஒன்று இருக்குது. 30-40 வருஷம் முன்னாடி ஒரு பைக் இருக்கும், துரு பூச்சி போய் இருக்கும். இல்லை ஒரு வாட்சாக இருக்கும், ஒரு ரேடியோவாக இருக்கும். ஏதாவது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி குப்பையில் போட்டு அப்படியே துரு பூச்சி அப்படி வீணாக போயிருக்கும். அப்படியே குப்பையில் போட்டு இருப்பாங்க. அதை தூக்கிட்டு வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக கைட்டி அதில் கெமிக்கலில் போட்டு அந்த துருவெல்லாம் எடுத்து ஒவ்வொரு பார்ட்ஸில் என்னென்ன போயிருக்கு அந்தந்த பகுதியை மாற்றி அப்படியே எல்லாம் பாலிஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து எல்லாத்தையும் அதே மாதிரி பாருங்களேன், அப்படியே ஒரிஜினலாக எப்படி இருந்தோ அதே மாதிரி அதுக்கு இல்லாத பார்ட்ஸ் எல்லாம் உருவாக்கி அது இருக்காது, அது கிடைக்காது, அந்த மிஷின் இருக்காது, அந்த மாதிரி காரியங்களும் இப்போ இருக்காது. ஆனால் அதுக்காகவே புதுசாக ரெடி பண்ணி எல்லாத்தையும் அதில் வச்சு அந்த அந்த வண்டி எப்படி இயங்குச்சோ அதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு அந்த வண்டியை புதுசாக நிறுத்துறாங்களே, அந்த வேலை தாங்க இங்கே நடந்து கொண்டு இருக்கு. ஹல்லேலூயா! நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி டேமேஜ் ஆகி நான் பல வருஷம் முன்னாடி இயங்காமல் போய் பிரயோஜனப்படாமல் அவ்வளோதான் தூக்கி போட்ட பீஸா கூட இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி நீதியை கற்றுக் கொடுத்து பரிசுத்தத்தை, இரக்கத்தை, உண்மையை, தைரியத்தை, வல்லமையை, வைராக்கியத்தை, அவரை போல எல்லா குணாதிசயங்களும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக் கொடுத்து நம்மை உருமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அவரை போல நாம் இருப்போம். ஹல்லேலூயா! 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8, 9, 3 வாசிக்கலாம். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரும். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல. ஸ்திரீயிலிருந்து தோன்றியவன் அல்ல. ஸ்திரீயே புருஷனிடத்திலிருந்து தோன்றினவள். இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம புருஷனுக்குள்ள ஸ்திரீ உள்ள இருந்து வெளியே வந்தா. நல்லா கவனிச்சுக்கணும். ஆதாமை தான் மண்ணினால உண்டாக்கினார், ஏவாளை மண்ணினால உண்டாக்கல. ஆதாமை தூங்க வச்சு அவனுக்குள்ள ஒரு எலும்பு துண்டை எடுத்து அதிலிருந்து ஏவாளை ஆண்டவர் படைத்தார். அப்போ ஏவாள் எங்க இருந்தா? ஆதாமுக்குள்ளதான் இருந்தான். ஒரு ஏற்ற துணை ஏற்படுத்த வேண்டிய ஒரு நேரம் வரும்போது அயர்ந்த நித்திரிய அப்போ ஏவாள் 6 நாளுக்குள்ள படைக்கப்படலை, அப்படித்தானே? அவன் மிருகங்களோடு சுத்தினர்களை அவனோ ஏற்ற துணையிலே என்று ஆண்டவர் பார்க்கிறார்ல. அப்போ 6 நாளுக்குள்ள ஏவாள் படைக்கப்படலை. ஆனா எங்க இருந்தால்? ஆதாமுக்குள்ள இருந்தார். ஒரு ஏற்ற துணை தேவைப்பட்ட அந்த நிமிடத்தில் ஏவாளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்தார். அப்போ ஆதாமுக்குள்ள இருந்தா என்ன பண்ணாரு? ஏவாளை கொண்டு வந்தார். இதை நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்த 9ஆவது வசனம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். நல்லா வேத புத்தகத்துல தேவன் என்ன சொல்லி இருக்கிறாரு புரிஞ்சுங்க. இயேசு எப்படி கீழ்ப்படிந்தார்ல அதுக்கு நேரா கொண்டு போயிட்டு இருக்கிறேன். புருஷன் ஸ்திரீக்காக, இது நல்ல லேடிஸ் புரிஞ்சுக்கணும். புருஷனுக்காக ஸ்திரீயே உண்டாக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் என்ன சொல்றாங்க? ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஒரு நிகர் கோட்பாட்டுக்கு வராங்க. அதனால தான் என்னன்னா 2 பேரும் சேர்ந்து வாழ முடியல. 2 பேரும் ஏன்னா நீயும் சமம் நானும் சமம் இல்லையா? நீயும் தலை நானும் தலை, ஒரு தலை தானே இருக்கணும். ஹலோ, நீ ஒரு ஆலோசனை சொல்ல, நான் ஒரு ஆலோசனை, 2 தலையை நான் ஒன்று சொல்லுவேன், நீ ஒன்று சொல்லுவேன், குடும்பத்தில் பிரச்சனை. ஹலோ, நான் சொல்கிறது அங்கே கரெக்டு, நீ சொல்கிறது அங்கே கரெக்டு. அதனால் மனைவிகள் என்ன பண்ணணும்? தலையாக இருக்க விரும்பாதீங்க. அங்கே தான் நிறைய பிரச்சனை. அங்கே தான் ஆமாம், நீ என்ன நானும் வேலை செய்கிறேன், நீயும் வேலை செய்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற, நானும் சம்பாதிக்கிறேன். நீ ஒரு நாள் துணி துவை, நான் ஒரு நாள் துணி தைக்கிறேன். இப்போ தான் ஒரு கல்யாணம் நடந்தது, போயிட்டு வந்தோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரச்சனை என்னன்னு கேட்டேன்னா, அவன் வீட்டில் சாமான் கழுவுறன்னு சொன்னான், கழுவ மாட்டேன்டான், கல்யாணத்தை நிறுத்துன்னு. அவர் சொன்னார், உனக்கு எல்லா வேலையும் செய்கிறேன்னு அவர் சொன்னார். விருந்தாளி வந்தாங்க,
சாப்பிட்டு போனாங்க. அந்த பாத்திரத்தை புருஷன் கழுவல. உடனே கட்டு, கல்யாணமே வேணாம். என்னங்க ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா நீங்கள் கேட்காதீங்க. அது வேற மாதிரி கதை, அது வேற மாதிரி கதையாகி போச்சு. அவர் ஒப்புக்குச்சப்பா கல்யாணம் பண்ணாங்க. அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தனியாக வீடு விற்றுன்னு போயிட்டாங்க. ஏதோ கல்யாணம் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு 2 பேரும் விரும்பி தனியாக போயிட்டாங்க. சரி, பெரியவங்களாம் பார்த்து என்ன பண்ணாங்க, ஒரு கல்யாணத்தை பண்ணி விடுவோம், இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது, நம்ம மரியாதை கெடுப்போம், ஒரு கல்யாணத்தை நியமித்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி என்னாச்சுன்னா, விருந்தாளிக்கு வந்தாங்க. விருந்தாளி சாப்பிட்ட அந்த பாத்திரத்தை புருஷன் கழுவலை. புருஷன் உடனே கல்யாணத்தை நிறுத்திடு. என்ன எப்படி போகுது பாருங்க இந்த உலகம். தேவன் நமக்கு ஒரு அழகான அற்புதமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகத்தின் பார்வையில் நம்ம வாழ்க்கை பார்க்கக்கூடாது. தேவன் உன்னை சொல்றாருன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். இயேசுவை முழுமையாக கீழ்ப்படிந்தாருன்னா நம்ம கீழ்ப்படிதை கற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படிதல கற்றுக்கொள்ளணும். ஆமாம், நான் சொல்ல அடிக்கடி, புருஷன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் நீங்கள புத்திசாலி நம்ப ஆரம்பிச்சுன்னா உங்கள் விசுவாசத்தின்படி அவன் புத்திசாலியாக மாறுவான். ஹல்லேலூயா. அவனை புத்திசாலி ஆக்குறதுக்கு கர்த்தர் உங்களை கொடுத்திருக்கிறார். அவங்களுக்கு உதவி செய்யும்படியாய், அவனுடைய பலவீனத்தில் அவனுக்கு ஆறுதலாய், அவங்களை தாங்கலாய் இருந்து, ஒரு விதத்துல தவறும் பொழுது கவலைப்படாத, நான் கூட இருக்கிறேன். என்ன நஷ்டத்திலும், என்ன எந்த கல்யாணத்துல இந்த கிறிஸ்டின் கல்யாணம் போல இன்பத்திலும் துன்பத்திலும் அன்னைக்கே மறந்துடணும். அன்னைக்கு ரொம்ப பயபக்தா ஒயிட்டன் ட்ரெஸ்ஸை போட்டேன், மைக்கை கொடுத்துட்டு பரலோகத்துக்கு முன்பாக, இந்த சபையாருக்கு முன்பாக, இவர் சொந்த புருஷனா ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் உயிருள்ள நாளெல்லாம் இவருக்கு நான் சொந்த மனைவியாக நான் அதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். மாப்பிள்ளையும் பொண்ணு என்ன பண்ணணும், அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, அன்னைக்கு ஆண்டவர் முன்னாடி சொன்னல இன்பத்திலும் துன்பத்தில் இருப்பேன்னு இப்போ பிரிச்சுட்டு ஓடுறேன்ற. ஹலோ, என்னை விட்டுருமா, ஆன வாழ்க்கை வேணா விட்டு என்ன ஓடுறேன். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் இணைத்ததை பிரிக்காது இருக்காது. சேர்ந்து வாழ்வதற்காகத்தான், ஒரு ஆணோடு வாழ்வதற்காக ஒரு மனைவி, ஒரு ஸ்திரியை படைத்திருக்கிறார். யானோடு சார்ந்த வாழணும். அதெல்லாம் தாய் தகப்பனை விட்டு புருஷனும் மனைவி இணை சேர்ந்திருப்பான்னு பைபிள் சொல்லிடுச்சு இல்லையா? இதுதான் வாழ்க்கை. தேவன் நியமித்த நியமம் இதுதான். இப்படிதான் வாழணும். புருஷன் தலையா இருக்கிறான். புருஷன், அவன் வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 3வது வசனம். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல. இல்ல 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். 1 கொரிந்தியர். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் என்று, ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் நேர்கோடு ஒன்று காண்பிக்கிறார். எல்லாரும் பின்பற்ற வேண்டிய ஒரு அருமையான நேர்கோட்டில் நடக்கிற ஒரு பாதையை இங்க வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் பிதாவுக்கு பின்பாக போகிறார். பிதாவை முழு தலைமையை ஏற்றுக்கொள்கிறார். 100% பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார். அந்த தலைமையை ஏற்றுக்கொள்கிறார். தனக்கு 1000 அறிவு இருந்தாலும், திறன் இருந்தாலும், ஆற்றல் இருந்தாலும் சுயமாய் முடிவெடுக்காமல் பிதாவுக்கு தன்னை அர்ப்பணித்து அந்த தலைமைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து அவர் கீழ்ப்படிந்து நடக்கிறார். 2வது புருஷனுடைய வேலை என்ன? கிறிஸ்துவ நமக்கு தலையா இருக்கிறார். ஹலோ, உங்க புருஷன் கேள்வி கேட்கிற ஒரு உரிமை இருக்கு. என்ன தெரியுமா? அவர் பைபிள் பள்ளி நடக்கலன்னா நீங்க கேட்கலாம். மனைவி, பைபிள் இப்படி சொல்லியிருக்க, நீ இப்படி பண்றீங்க நியாயமா? வேதத்தில் இப்படி சொல்லிருக்க, நீ இப்படி பண்ணலாமா? இந்த வேதத்தை வைத்து கடவுளுடைய கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு கேட்க உரிமை இருக்கு. ஹலோ, பார், அவங்க வீட்டுக்காரர் பார், பைக்கிலேயே உட்கார வச்சுட்டுன்னு போய் கூடவே அந்த சரவணா சோரெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் கூடவே சுற்றி அவரே ஒரு புடவையை செலக்ட் பண்ணி அவரே எடுத்து கொடுத்தாரு. அவரே, நீயும் இருக்கிறிய, ஒரு நாளாவது துணி எடுக்க வரியா? ஒரு நாளாவது? இதை கேட்கறதுக்கு இல்லை. வேதம் சொல்லுகிறது. வேதம் இப்படி சொல்லியிருக்கிய, நீ இப்படி பண்ணிப்பா, நீ வேதத்தின்படி நட, கேட்க உரிமை இருக்குங்களா? இல்லையா? இதுக்குதான் உங்களை வச்சிருக்காரு. உங்க புருஷனை சரிபடுத்துவதற்காக வைத்திருக்கிறாரு.
அவங்கள தப்பான ரூட்டுக்கு நடத்திடக்கூடாது. அவங்க இப்படி பண்ணாங்க, இவனை பண்ண, நீ அதை போ. அவர் 2 குடம் கையில் தூக்கணும், 2 குடம் தூக்கி, பாவம் இவர் எலும்புகளை ஓடிச்சுன்னா என்ன வருது? அவரு ஸ்ட்ரென்த்துக்கு தூக்குறாரு. உங்க வீட்டுக்கார எலும்பு தோலை மாதிரி அவரு தூக்கி எதனா ஆகி போச்சுன்னா, முட்டி கட்டி வலி ஆயிடுச்சுன்னா, முட்டிலாம் 2 குடம் தூக்கினா முட்டி சீக்கிரம் போயிடும். சிலர் தூக்குறாங்க, 2 தூக்கி சீக்கிரம் செத்து போட்டார் ஒருத்தர். அவனை பார்த்தா என்னடா அதான் பெருமையாக பேசுகிறாங்க, 2 குடம் தூக்குனா இதில் அற்ப ஆயுசில் போயிட்டாரு. பரவாயில்ல, நான் 1 குடம் தான் தூக்குறேன், பரவாயில்ல, நமக்கு நீண்ட ஆயுசில் கொடுத்துருக்கிறாரு. எத்தனை குடம் தூக்குறதுன்னு முக்கியம் இல்லை, ரொம்ப நாளைக்கு இருக்கணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும். ஹலோ, ஒரு தலை பிதா கிறிஸ்து சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டாலும் தன்னை முழுவதுமாய் பிதாவுக்கு அர்ப்பணித்து அவர் கீழ்ப்பது இருக்கிறார், இன்னும் கீழ்ப்படிந்து கூட இருக்கிறார். அப்படி வருகை அவருக்கு தெரிஞ்சிருந்தா கூட என் பிதா சொன்னதான் நான் வருவேங்கிறார். பிதா சொன்னத. அப்போ புருஷனுக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அப்போ இந்த தலையை உன் புருஷன் பின்பற்றுறாரான்னு கவனிக்கப்பட வேண்டியது உங்களுடைய வேலை. உங்களுடைய இதை மாதிரி நடு சொல்லியிருக்கிறாரு, அதை தான் நீங்க சொல்லணும். பிச்சுட்டு ஓடுறேன் வானா புருஷன் அப்படின்னா அது பிசாசுனுடைய ஆலோசனை. தேவன் இணைத்ததை பிசாசு பிரிக்காது இருப்பானாக, மனிதன் பிரிக்காது இருப்பானாங்க. நீ இன்பத்திலும் துன்பத்திலும் நீ கூட இருப்பேன்னு அறிக்கை பண்ணல, கூட தான் இருக்கணும், கூட தான் இருக்கணும். கூட இருந்து என்ன பண்ணணும்? புருஷனை சரி பண்ற மிகப்பெரிய வேலை உங்களுக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஹலோ, நல்ல ஆலோசனை கொடுக்கணும். அவன் சோர்ந்து இருக்கும்போது தைரியத்தை கொடுக்கணும். கவலைப்படாத, நம்ம ஜெபிக்கலாம், நம்ம சேர்ந்து செயல்படலாம், நம்மோடு ஆண்டவர் இருக்கிற, நமக்கு நல்ல வழியை காட்டுவார். நீங்க போங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை தருவார், நம்மளால நல்லா இருப்போம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புருஷனை தட்டி கொடுத்து தைரியத்தை கொடுத்து அவன் மேல நம்பிக்கை வைத்து வெளியே அனுப்பி பாருங்க. அன்னைக்கு நைட்டு பாருங்க, சிரிச்ச முகத்தோடு அர்ச்சனாச்சு விட்டு வாங்கிட்டு, அப்புறம் கொஞ்சம் மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வரும்போது சிரிச்ச முகத்தில் ஆவலா வருவார். ஆவலா? ஆமாம். நீ என்ன பண்ண? முகத்தில் நல்லா கழுவி பவுடெல்லாம் பூசி என் வீட்டுக்காரர் வராரு, அப்படி வாசலில் அடிமையில் அடி வைத்து எப்படி திரும்பி பார்த்து இந்த பக்கம் வராரா அந்த பக்கம் வரானா, வரும்போது ஒரு புன்முறுவலோடு சிரிச்சு பாருங்க. ஆஹா, அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஹலோ, எவ்வளோ நல்லா இருக்கும். புருஷன் உங்களுக்கு தலையா இருக்கிறான். அவனை சரி பண்ணி அவனை புத்திசாலியாக்கி தைரியசாலியாக்கி அவனுக்கு தைரியம் கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றிலும் உதவியாக இருந்து அவன் ஜெயிப்பதற்கு நீ துணையா இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்கள் சேர்ந்து ஒரு சிறந்த வாழ்க்கை வாழுவதற்காக ஆண்டவர் உங்களை படைத்திருக்கிறார். அவர்களுக்காக நல்லா புரிஞ்சுங்க. உங்களுடைய அந்த அந்த ஸ்தானத்தை எழுந்துடாதீங்க. நான் தலையா ஆவேன்னா கண்டிப்பா அந்த குடும்பம் ஒரு ஒரு மனமகிழ்ச்சியா இருக்குது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப. ஏன்னா தெய்வ சித்தத்துக்கு மாறா இருக்குது, தேவ வார்த்தைக்கு மாறா இருக்கிறது. தேவன் இப்படித்தான் வைத்திருக்கிறார், இப்படிதான் வைத்திருக்கிறார். சில வசனங்களை கடந்து வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட. நம்ம ஏன் தெரிந்து கொண்டார்னா கீழ்ப்படிதலுக்காக தெரிந்து கொண்டார். ஹலோ, ஆமென். எல்லாரும் கீழ்ப்படினும், எல்லாரும். ஆமா, புருஷன் இயேசுக்கு கீழ்ப்படினும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படினும், இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படினும். எல்லாமே அந்த ஒரு தலையின் கீழாக அப்படியே லைனா கீழ்ப்படிதலே வருகிறது. அதுதான் ஒரு சிறந்த வாழ்க்கை. வாசிக்கலாம். அதுலயே 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்தபடியே இளைஞரே மூப்பரு கீழ்ப்படியுங்கள். உங்களுக்கு பெரிய அவர்களுக்கு நீங்க கீழ்ப்படியுங்க. நீங்க எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். கீழ்ப்படிதல் மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். கொலைசியர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆவது வசனம். கொலைசியர் 3:22.
வேலைக்காரரே, வேலைக்காரர் சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாய், மனுஷர்களுக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாய், பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாம இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். ஊழியம் செய்யுங்க. உலகத்துல வேலை செய்யறோம். எப்படி ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவி கீழே வைத்திருக்கிறாரோ, உலகத்துல நம்ம வேலை செய்யறோம்னா நமக்கு ஒரு அதிகாரம் ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. தேவன் தான் அந்த அதிகாரம் வச்சுக்கிறார். அவன் என்னதான் மோசமான ஆளாக இருந்தாலும் சொல்கிறான், நமக்கு மேலே ஒரு ஆள் வச்சிருக்காருன்னா ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவனை தூக்கிடுவார். ஆமாம். ஆனால் அவன் எப்படிப்பட்டவன்றதில் மேட்ரு இல்லை. ஆனால் நாம் கீழ்ப்படின்னு என்பது தேவ திட்டம். அவனை மாற்றுறது பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் நம்ம கிட்ட தேவன் கீழ்ப்படுதலை எதிர்பார்க்கிறாரு. அவன் மோசமான ஆளாக இருந்தாலும் ஒரு எஜமானுக்கு ஒரு வேலைக்காரன் கீழ்ப்படின்னு சொன்னான், அதே போல ஒரு புருஷன் எவ்வளோ மோசமான இருந்தாலும் கூட அவனுக்கு நம்ம கீழ்ப்படினோம். இப்போ எல்லாமே உலகமே இந்த கீழ்ப்படிதலின் கீழே இயேசு கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு தான் நம்மட முழுவதுமாய் இந்த பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார், வாழ்ந்தார் இல்லையா? உலகமே தனக்கு மேல இருக்கிற அதிகாரத்துக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சுன்னா எல்லாமே கரெக்டாக நடந்துடும். எல்லாமே அதான் தேவனுடைய பிரதான மிகப்பெரிய திட்டமா இருக்கிறது. அது கொலைசியர் புத்தகத்துல 18ஆம் வசனம் வாசிங்க. 3:18. மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களுக்கு 19 வாசிங்க. விரும்பி படிக்கிறாங்க சிஸ்டர். படிங்க சிஸ்டர். அந்த பசங்க ரொம்ப பிடிச்சி போல இருக்கு உங்களுக்கு. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இது வேற டாபிக். இது அன்பு கூறுங்கள் வேற டாபிக். எங்களுக்கு தான் தலை ஏசு. நாங்கள் அங்கே கீழ்ப்படிஞ்சா அதெல்லாம் சரி, அன்பு வந்துடும் இல்லையா? நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தா அன்பு அதில் இன்க்ளூட் ஆகிடும் இல்லையா? அது எங்களுக்கு அங்கே போச்சு. நாங்கள் இயேசுக்கு கீழ்ப்படிந்தாகணும். அவர் கீழ்ப்படிந்தால என்ன வந்துடும்? அன்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவருடைய அன்பு நமக்குள்ளே வர ஆரம்பிச்சுன்னா எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்துடுது. அது வேறு டாபிக், ஒரு நாளைக்கு பேசுவோம். நம்ம என்ன பண்ணலாம்? பிள்ளைகள், மனைவி, புருஷர்கள், இவங்களுடைய பங்கு என்ன? தேவன் இவங்களுக்கு இந்த குடும்பத்தினுடைய அவங்களுடைய பிரதான தேவ திட்டம் என்ன? அதை நம்ம வேதத்தில் இருந்து நம்ம ஒரு நாள் ஆராய்ச்சி செய்யலாம். அதில் நம்ம என்ன பண்ணலாம்? இன்னொரு வசனம் கூட, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு. ஆமாம், தேவனை போல புருஷனுக்கு கீழ்ப்படினு வசனம் எழுதப்பட்டிருக்கு. சரி, இப்போ வாசிக்கலாம். அதில் 20வது வசனம் வாசிங்க. 3:20. கொலைசேயர். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகள் யாருன்னா இருக்கீங்களா இங்க? ஹலோ, உங்களுக்கு தான் அந்த வசனம். உங்களுக்கு தான். பிள்ளைகளே எப்படி வருதுப்பாங்க? பிதா, கிறிஸ்து, வீட்டின் தகப்பனார், வீட்டு அப்பா, தலை, அப்புறம் மனைவி, அப்புறம் பிள்ளைகள். இப்படி ஒரே நேர்கோட்டில் வருதா? அந்த ஒரே நேர்கோட்டில் போனால் அந்த தேவ திட்டம் அதில் நிறைவேறும், தேவ சித்தம் நிறைவேறும். அந்த ஒரே ட்ராக்கில் போனால் எங்கே போய் சேரணும்? எல்லாரும் கரெக்டாக போய் சேருவோம். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? 24 வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர்கள் என்று செய்யாமல். பொதுவா ஒரு வசனத்தை சூப்பரா கொடுக்கிறாரு. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல் இந்த நேர்கோட்டில் வந்துடணும். நேர்கோட்டில் வந்துங்களா இந்த வசனத்தை நீங்க வர முடியும். இந்த வசனத்துக்கு இது எல்லாருக்கும் ஆன ஒரு வசனம். நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாம கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். யோசித்து பாருங்க. இதெல்லாம் செயலோடு ஒப்பிட்டு பாருங்க. ஏதோ ஒரு மனிதனுக்கு, எந்த மனிதனா இருக்கட்டும்,
உன் பிள்ளையா இருக்கும், மனைவியாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரன், சொந்தக்காரன் இருக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எதை செய்தாலும் அது நான் கர்த்தருக்கு தான் செய்யறேன் நினைச்ச அந்த நிலைமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது எப்படி இருக்கும்? ஹலோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது அது கற்பனை கெட்டாத மிகப்பெரிய ஒரு ஆவிக்கிற நிலைக்கு கொண்டு போகிறத நான் உணர்கிறேன். யாருக்கு எதை செய்தாலும் கர்த்தருக்கு தான் செய்கிறன்ற ஒரு மனநிலையில் ஒருத்தன் செய்யக்கூடியவனா மாறி இருப்பானா, அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஹலோ, எல்லாரையும் கர்த்தருக்கு நிகராக நினைச்சு எதை செய்தாலும் அப்படி செய்ய முடியுமானா அவனுடைய மனநிலை எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கணும்? ஹலோ, எபிரேய புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு ஆபிரகாம் கீழ்ப்படுதலை பத்தி இங்க சொல்லப்படுது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டாரு, எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா எங்க போனன்னு தெரியல, வானன்னு கிளம்பி வந்துட்டானா. ஹலோ, தன் குடும்பம், நம்முடைய ஊர், தன்னுடைய தெரிஞ்சவங்க, சொந்த பந்தங்கள், இவ்வளோ நாள் பழகின எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாளில் கிளம்பி வானணும் என்ன பண்ணிட்டான்? எங்கே போகிறேன்னு தெரியாத அவரை நம்பி அப்படியே கீழ்ப்படிந்து வந்தேன். எவ்வளோ பெரிய கீழ்ப்படுதல் பாருங்க, எவ்வளோ பெரிய. இன்னொரு வசனம் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், உங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன். வாசிக்கலாம். 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். இந்த வசனத்தை கேட்டவர் நிறைய பேர் மகிழ்ச்சியா ஆடிய சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா. அந்தபடியே வாசிங்க. சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். இதெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் எனக்கு சொல்லுங்க. இந்த வசனங்கள் எனக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இது வானான்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க பெற்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது. ஹலோ, இது எனக்கு இல்லை நீங்கள் நினைச்சிங்கன்னா இதில் வரப்போகிற அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடையாது. இது கிடைக்கப்போகிற அந்த சமாதானம், சந்தோஷம் உங்களுக்கு கிடையாது. இது எனக்கு தானே நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ பாக்கியவதி, நீ கிருபை பெற்றவளே. இன்னும் கிருபை பெற்ற பாக்கியவதி. அவன் சொன்னதை ஏற்றுக்கிட்டல இல்லையா? இது எப்படி ஆகும்பா? இது எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவியின் உண்மையில் வரும் பொழுது பலனடைந்து நடக்கணும்னா இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கட்டுதுன்னா, கிருபை பெற்றவளே நீ வாழ்க. ஹலோ, நீ கிருபை பெற்றவள்னா என்ன? வசனத்தை ஏற்றுக்கொள்வதுதான் கிருபை பெற்றவளுங்க. இன்னைக்கு கிருபை அநேகர் பெற்று கிருபை ஆண்டவர் கொடுத்தாலும் கடவுள் வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதபடி கிருபை வேலை செய்யல. தேவன் இந்த மனிதர்கள் மேல் எல்லாருக்கும் கிருபை கொடுக்க விரும்புகிறார். ஆனா அந்த கிருபையை புறக்கணிக்கிறாங்க, தள்ளுறாங்க. அப்படி வசனத்தை ஏற்றுக்கொள்றது இல்லைன்னு அந்த கிருபை உங்களுக்கு பிரயோஜனப்படலை. அந்த கிருபை உங்களுக்கு பிரயோஜனப்படணும்னா உனக்கு நேராய் வருகிற அந்த வசனத்தை, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்காக கடவுது, இந்த வேத புத்தகம் எனக்காக தான் எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலோ, இதில் இருக்கிற ஒவ்வொரு சத்தியமும் வாக்கு தத்துவங்களும் எனக்கு சொந்தம்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அப்படி நினைச்சீங்களா நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஹல்லேலூயா. இதை பின்பற்றுவதற்கு தான் நான் வந்திருக்கிறேன். இதை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கிறேன். இதை தவிர நான் இன்னும் உலகத்தில் எவ்வளோ காரியங்களை தெரிஞ்சு சாலமோனா இருந்தாலும் கூட, பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டினாலும், பல தேசத்தை பிடித்திருந்தாலும் கூட அவனால் என்ன பண்ண முடியல? தேவ விருப்பத்தை தெரிஞ்சு செயல்படுத்த முடியாம போயிட்டான். தேவ வார்த்தையை கனப்படுத்தாம விட்டபடினால தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்டு தவறான பாதைக்கு போய் விக்கிரக வணங்க போயிட்டான். விக்கிரக எவ்வளோ ஒரு தேவனுக்கு பிடிக்காத ஒரு பாவம் இருக்குமானா அதில் ரொம்ப முக்கியமான லிஸ்ட்டில் வருதுன்னா விக்கிரக ஆராதனை. விக்கிரக அதனால தான் ஆண்டவர் 613 கட்டளைகள் ஞாபகத்தில் கொடுத்திருந்தாலும் கூட அதை சுருக்கி மிக முக்கியமான 10 கட்டளையை கொடுத்தார். அதையும் தன்னுடைய கரத்தில் அவர் கற்பலைகளை தானும் எழுதி கொடுத்தாருன்னா அது எவ்வளோ முக்கியமாக இருக்கும் இல்லையா?
ஆண்டவரே எழுதி கொடுத்தாருன்னா நீ இதை கனம் பண்ணணும். அதனாலதான் உடன்படிக்கை பட்டியல வைத்து அதை என்ன பண்ணணும், நீ பாதுகாக்கணும், அது பரிசுத்தமான எடுத்து வைக்கணும், அப்பதான் நீ அதை பின்பற்றணுன்றதுக்கு தான் அதுக்கு இவ்வளவு கணத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதுல முதல் கட்டளை என்ன என்று வேற. ஆமா, ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, நான் தான் கடவுள், வேற யாரும் கிடையாது, கிளியர் பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமி கீழ் தண்ணீரில் உண்டாயிருக்கவேலுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உண்டாக்க வேண்டாம். அப்ப ரெண்டாவது, நான் தான் கடவுள்ன்றது ஒரு உலகத்துக்கு ஒரு சொல்ற மிகப்பெரிய செய்தி. அடுத்த பிரதான இரண்டாவது கட்டளை என்னன்னா, எனக்கு நிகராய் கடவுள்னு சொல்லி வேற மிருகத்தையோ அதையோ எதையோ நீ உண்டாக்க உன்னால முடியாது. அது தேவனை மிகவும் கேவலப்படுத்துகிற ஒரு விஷயம். வேதம் சொல்கிறது, வாய் இருந்தும் பேசாது, கண்ணு இருந்தும் காணாது, கால் இருந்தும் நடக்காது, மூக்கு இருந்தும் நுகராது, எதுவும் பண்ணாது. அது எப்படி இருக்கும்? ஒரு சிலை என்பது அங்கதான் இருக்கும், நகராது. அது மூலமாய் தேவனுக்கு சொல்லுகிற செய்தி என்ன? இதுதான் என் கடவுள், இது நடக்காது, பேசாது, ஒண்ணுமே பண்ணாது, நான் தான் கடவுள் போது, கடவுள் சர்வ வல்லவராக இருக்கிறார், அவர் பேசக்கூடியவராக இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஒன்றுத்துக்கும் பண்ண லாய்க்கில்லைன்னு சொல்ற விஷயம் தான் அது இருக்கிறோம். ஹலோ, இவ்வளோ மகா பெரிய தெய்வத்தை கொண்டு ஒரு சிலையில வச்சுட்டு இதான் கடவுள்னு சொன்னா, நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லாம சொல்ற விஷயம், அப்படி செய்யற ஒரு செய்கை தான். அதனால தான் அவர் என்ன பண்றாரு, அதை வெறுக்கிற தேவனை ரொம்ப மனது உடைக்கிற ஒரு விஷயம் விக்கிரக ஆராதனை இல்லையா? நீங்க புள்ளைய நல்லா வளர்த்துட்டு இல்லையா, நல்லா பாசமா வளர்க்குறீங்க, எல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, தூக்கி கொஞ்சறீங்க, எல்லாம் பண்ணிட்டு திடீர்னு நாய்க்குட்டி ஒன்று வாங்கி வந்துட்டு உங்கள் புள்ள பேரை நாய்க்குட்டி வச்சுட்டு என்ன சும்மா உதாரணம் இனியான்னு வச்சிங்களேன், அந்த நாய்க்குட்டிக்கு இனியான்னு பேரை வச்சுட்டு அந்த நாய்க்குட்டியை கொஞ்சுறதும், நாய்க்குட்டியை சாப்பிட்டியா, காலை டிஃபன் பண்ணியா, நாய் பேசுமா? பேசாது. உங்கள் நாயை நேசிக்கிறாங்க, டிஃபன் பண்ணியா, உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தட்டுமா, உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை பார்க்குது, என்னடா இவ்வளோ நாளாக நம்மளை தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க, நம்மளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நாய்க்குட்டியை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, தன் குழந்தைய மாதிரி பார்க்குறாங்கன்னா அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும்? எவ்வளோ மன வேதனைப்படும். அதே போல தான் தேவனுக்கு நிகராக இன்னொன்று வச்சுட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து, அதை குளிப்பாட்டி, அதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு, அதை பண்ணி இதை பண்ணி நான் எவ்வளோ பெரிய தேவன், என்னை அவமானப்படுத்துகிற விஷயம் இல்லையா? அந்த பிள்ளையை அவமானப்படுத்துறது தானே அந்த நாய்க்குட்டி தூக்கிட்டு உன் குழந்தைக்கு நிகராக கொஞ்சிட்டு இருக்கிற. ஹலோ, அப்போ ரெண்டாவது பிரதான காரியம் விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஏன் இந்த பக்கம் வந்தேன்னு எனக்கு தெரியல. ஹலோ, என்ன சொல்லி வந்தீங்க? ஓகே, இந்த பிரதான பாவத்தை ரொம்ப கொடூரமான ஆண்டவர் பிடிக்காத ஒரு பாவத்தை 2 முறை எச்சரிக்கப்பட்டும் கூட அவனுடைய கடைசி காலத்தில் விக்கிரக ஆராதனைக்கு போயிட்டான். என்ன சொல்ல வருகிறேன்னா, எவ்வளோ ஞானம் கொடுத்த கூட தேவனுக்கு பிரியமாக நடக்க முடியல. நமக்கு எவ்வளோ அந்தஸ்து இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ அந்தஸ்து இருக்குது, நான் இப்படிப்பட்ட பதவியில் இருக்கேன், இல்லை நான் அழகாக இருக்கிறேன், இப்படி உன்னுடைய பல மேன்மை இருக்கலாம், உனக்கு பல மேன்மைகள் இருக்கலாம். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். ஹலோ, என் வசனத்துக்கு நீ எவ்வளோ அழகாக இருந்தால் அவர் பார்த்துட்டு உட்காந்துருக்க மாட்டார். நீ எவ்வளோ பேர், அதான் இந்த உலகத்தோட இல்லையா, அழகு என்னாகும், வயசாக மூஞ்செல்லாம் சுருங்கி
ஒரு பல்லெல்லாம் கொட்டிட்டு ஆயாவாயிடுவேன் ஒரு நாளைக்கு. இப்போ நீங்கள் என்ன கேட்க, நானும் தாத்தாவாயிடுவேன். நானும் எல்லாரும் ஒரு நாளைக்கு ஆயா தாத்தாவாயிடுவோம் இல்லையா? ஒரு நாள் நம்ம மூஞ்செல்லாம் சுருங்கி போயிடும் இல்லையா? அழகும் ஒரு நாள் நிலைக்காது, பதவியும் நிலைக்காது, எல்லாமே நிலையற்ற ஒரு காரியம். ஆனால் நாம் தெய்வ சித்தத்தை செய்யும் பொழுது அதை தேவன் அங்கீகரித்து இந்த உலகத்தில் தேவ சித்தம் செய்வதற்காக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக, நம் முழுவதுமாக அர்ப்பணிப்பதன் மூலமாக தேவ சித்தத்தை செய்யும் போது அந்த நேர்கோட்டில் நான் நிற்கிறேன். நான் இல்லையா? இப்போ பிதா நல்லா கவனிங்க, இயேசுக்கு அந்த நேர்கோட்டில் பின்னாடி போயிட்டு இருக்காரு, பின்னாடி போயிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த ட்ராக்ல இயேசு போயிட்டே இருக்கிறாரு. இப்போ புருஷர்கள் என்ன பண்ணோம், அதே ட்ராக்ல கிறிஸ்துக்கு பின்னாடி போகணும். அவர் கிறிஸ்துக்கு பின்னாடி போகாம வேற ரூட்டு போயிட்டான்னு வச்சுங்க, அவருக்கு பின்னாடி வர எல்லாமே இவர் பின்னாடி போயிடுவாங்க. நல்லா கவனிச்சிங்க, ஒரு குடும்ப தலைவர் இந்த கிறிஸ்துக்கு பின்னாடி போகலன்னா உன் பின்னாடி வர மனைவி பிள்ளைகள் உன் பின்னாடி அவங்க வேற ட்ராக்ல போயிடுவாங்க. அப்ப தேவ சித்தம் அங்க நடக்காது, தேவ நோக்கம் நிறைவேறாது. உங்களால எல்லாம் அந்த ட்ராக் உன் பின்னாடி உன் குடும்பம் எல்லாம் அதே மாதிரி அதுதான் நடக்குது. ஒரு தகப்பன் எடுக்கிற முடிவினால அந்த குடும்பம் வேறு ஒரு பாதையில போயிடும். நீங்கள் எடுக்கிற தவறான அந்த முடிவுகளினால அந்த குடும்பமே வேறு ஒரு பாதையில போயிடும், வேறு ஒரு. அப்போ புருஷர்களாக நான் முழுவதுமா என்ன பண்ணும், கிறிஸ்துவுக்கு பின்னாடி போகணும். கிறிஸ்துவுக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னாடி போ, நம்ம வாழ்க்கையை நம்ம கிறிஸ்து பின்னாடி அந்த நேர்கோட்டில் போகணும். அப்போ மனைவி என்ன பண்ணோம், புருஷனுக்கு பின்னாடி போனோம். புருஷனுக்கு அவர் கரெக்டா போறாரு, கரெக்டா அவருக்குள்ள இருக்கிறாரு, கடவுளை தேடுறாரு. அவர் ரூட் இப்படி போனோம்னா என்ன பண்ணோம், இப்படி சரியில்லை, இப்படி திருப்பி சைடு வாங்குது, என்ன பண்ண அப்படி ஸ்டேரிங் இப்படி போகுது, இந்த பக்கமா பெருமை பக்கம் போற மாதிரி இருக்குது, திருப்பு அந்த பக்கம் என்னது ரொம்ப தூங்குற மாதிரி தெரியுது, திரும்ப எழுந்துக்க, காலையில ஜெபம் பண்ணு. பிரச்சனை என்ன பண்ணோம், ஆவிக்கிற வாழ்க்கைக்கு நடத்தணும். சர்ச்சுக்கு போனோம், சீக்கிரம் கிளம்பு, நீங்க ரெடி ஆயிட்டு அவரை கூட்டுன்னு வரணும். எல்லா வீட்லையும் எப்படி நடக்குதுன்னா, ஜென்ஸுங்களாம் ரெடி ஆயிட்டு இவங்க ரெடி ஆவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு அப்படியே துடிக்கும். ஆம்பளைக்கு என்னடா சபைக்கு லேட்டாக போகிறோமே, நம்ம ரெடி ஆகிட்டோமே, இவங்களை ஒன்றுமே சொல்ல முடியாது. இவங்க அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அதை மடித்து இப்படி சொருவி அது சரியாக வர்றாம நீ இங்கே பொடி நான் அங்கே பொடி. என்ன நேற்று பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். நான் நினச்சேன் சுடிதாருக்கு மாறிடுமா, என்ன இது ரொம்ப போராட்டமாக இருக்குது, என்ன அழகாக கவனம் மாட்டினமா கிளம்பி போயிட்டு இருக்கலாம். இது இங்கே கீழே வரல, அதை மாட்டி இதை படி. நான் பார்த்தேன் இடராக இருக்கிறத தூக்கி போட்டுரும், கண் இடரலாக இருக்குதா பிடிங்கி போட்டுன்றாரு. இது பட்டு போடவே ரொம்ப இடரலாக இருக்குது, வேண்டாம், நாம் அப்படியே என்ன பண்ணலாம், சுடிதாருக்கு மாறிடலாம். சுடிதாருக்கு ட்ராக்கு. நீங்கள் ரெடி ஆகிட்டு ரெடியாக நின்றுட்டு உன் பிள்ளைகளை வாங்க சீக்கிரமாக ஆலயத்துக்கு போகணும். அவங்க புருஷனை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். ஹலோ, புருஷன் உங்களை கரெக்ட் பண்ணுறதில்ல, புருஷனை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். புருஷனை அவர் கரெக்டாக போகிறாரு, அவர் கரெக்டாக போனால் நீங்களும் கரெக்டாக போடுவீங்க, நீங்கள் கரெக்டாக போனால் நேர்கோட்டில் போ. அப்போ அப்பா கரெக்டாக தேவ கிறிஸ்துவை பின்பற்றி போய் கொண்டு இருக்கிறாரு. மனைவி அவருக்கு பின்பாக கண்ணை மூடிட்டு போகலாம், கண்ணை மூடிட்டு, ஏன்னா அவர் கரெக்டாக போகிறார். இயேசு பின்னாடி போயிட்டார், இயேசு கரெக்டாக போகிறார், பிதா அவர் ட்ராக் மாற மாட்டார். புருஷன் கரெக்டாக கடவுள் வசனத்தை பிடிச்சு ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இன்னும் ஆண்டவர் ஜெபம் பண்ணுப்பா, நீ வேதத்தை படி, இன்னும் ஆண்டவருக்காக செயல்படு, ஆண்டவர் சித்தத்தை அறிஞ்சிக்க, ஆண்டவர்கிட்ட நெருக்கு. அப்போ அவர் கரெக்டாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ணை முட்டி அவர் பின்னாடி போகலாம். ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படிக்கிற மனுஷன், ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன், கர்த்தர் உண்டு இருக்கிறார் சொல்லி அவருக்கு கொடுத்துன பொண்ணும் அவர் அனுப்பணும். நீ கண்ணை மூட்டிட்டு அவர் பின்னாடி போகலாம். பிள்ளைங்க பார்ப்பாங்க, எங்கள் அப்பா கடவுளுக்கு பயந்தவர், எங்கள் அம்மா புருஷனையே கடவுளாக நினைக்கிறாங்க, எங்கள் அம்மா அவங்க புருஷனையே கடவுளான்னு நினச்சி அவ்வளோ பயபக்தியா அப்பாவுக்கு அப்படி கீழ்ப்படுகிறாங்க. மொத்தம் அப்பா தேவனுக்கு கீழ்ப்படுகிறாரு, மனைவி அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்படியே புருஷனுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அந்த பிள்ளைகள் பார்க்குது, இந்த அப்பா கிட்டே அம்மா கிட்ட இருக்கிற அந்த கீழ்ப்படுதலை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தில் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறது. ஹலோ, இதைத்தான் சொல்லிக் கொடுக்க இயேசு வந்தார்.
ஹல்லேலூயா. இந்த நேர்கோட்டில் நடத்தும்படியா இயேசு என்ன பண்ணாரு? பிதா என்ற தலைமையை நமக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நான் பின்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன்